ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காரிய சித்தி ஹனுமான் கோலம் தான் பார்க்க போறோம். தடைகள் நீங்கிறதுக்கும் எதிரியினுடைய தொல்லை நீங்கிறதுக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் நம்மளோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறதுக்கும் ஹனுமன் கோலமும் அதற்கான ஸ்லோகமும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பூஜா ரூம் கோலம்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா பூஜா ரூம் கோலமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம், நவகிரக கோலங்கள், அப்புறம் இன்னும் நிறைய கோலம்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கோலமுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த காரிய சித்தி ஹனுமான் கோலம் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். காரிய சித்தி ஹனுமான் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம பூஜா அறையில் தான் போடணும். பூஜா அறையில் போடுற கோலம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நல்ல பியூர் பச்சரிசி மாவால் தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். போட்டுட்டு நடுவில் வந்து ராம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹனுமாருக்கு வந்து ராமர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால நடுவில் நம்ம ராம்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட காரியத்தில் வந்து ஏதாவது தடை ஏற்பட்டுட்டே இருக்குது, அதாவது நம்மளால் அதுக்கு மேலே வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, முன்னோக்கி வைக்க முடியல அப்படின்னா இந்த கோலம் போட்டு டெய்லி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி நீங்கள் என்ன கோரிக்கை கேட்குறீங்களோ, சப்போஸ் வேலையாக இருக்கலாம், அல்லது மேரேஜாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அல்லது படிப்பில் வந்து முன்னேறணும், பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களை நிறைவேறும். இப்போது நம்ம வந்து வெளியில் 2 சர்க்கிள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாரை சுற்றி ஒன்று போட்டோம், அப்புறம் 2ஆவதாக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு 3ஆவதாக இன்னொரு சர்க்கிள், பெரிய சர்க்கிள் போட்டிருக்கோம். இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம 8 பாகமாக பிரிக்க போகிறோம். ஸோ பிரிச்சுட்டு 8 பெட்டல்ஸ் போட போகிறோம். பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக மஞ்சத்தூள் தூவிட்டு ஒரு பெட்டல்லையும் நம்ம ராம் ராம்னு எழுத போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மண்டலம் நீங்கள் வந்து வேண்டிண்டு கண்டினியூஸாக போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா தஸ்டே ஹனுமார்கிட்ட நீங்கள் போட்டு வேண்டிக்கலாம். சுவாமிக்கு வந்து சுவாமிக்கு முன்னாடி இந்த கோலத்தை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஸ்லோகம் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம், தூப தீப ஆர்த்திலாம் காட்டிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம், திராட்சையோ, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் கல்கண்டு, பால், இல்லை சாதம், நெய், பருப்பு, அந்த மாதிரி எது உங்களால் முடியறதோ, அல்லது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம், வடை, அது கூட நம்ம வந்து நைவேத்தியமாக செய்யலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக 8 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். உள்ளே வந்து மஞ்சத்தூளால் ஃபுல்லாக தூவி நம்ம வந்து நிரப்பிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த கோலம் பூஜை அறையில் தான் போடணும். சப்போஸ் உங்களோட பூஜை அறை ரொம்ப சின்னதாக இருக்குது, போடுறதுக்கு இட வசதி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பலகாயில் போட்டு நீங்கள் கால் மிதிப்படாமல் பார்த்து வச்சுக்கலாம். உங்கள் பூஜை அறையிலேயே ஒரு இடத்துல வந்து பத்திரமா வைக்கலாம். டெய்லி இந்த கோலத்தை வந்து புதுசாக தான் போடணும். கார்த்தால எழுந்திருந்து பழைய கோலத்தை கழிச்சிட்டு அந்த கோலத்தை துளசி செடியிலையோ அல்லது கால் மிதிப்படாத இடத்துலையோ அந்த டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நீங்கள் நல்ல ஈர துணியால் தொடச்சிட்டு புதுசாக வந்து இந்த கோலம் போடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக மஞ்சத்தூள் அந்த பெட்டல்ஸ்க்கு, ரவுண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சத்தூள் தூவியாச்சு. ஸோ இப்போ இந்த 8 இதழ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 8 இதழ்லையும் ராம் 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 ராம்னு எழுதுங்க. எழுதும்பொழுது நீங்கள் ராம் ராம்னு சொல்லிகிட்டே எழுதுங்க, ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இப்போ ஃபுல்லா கோலம் போட்டாச்சு. நடுவுல ஸ்டார்ல வந்து ராம்னு எழுதியிருக்கோம். சுத்தி அந்த சர்க்கிள்ல ராம்னு எழுதியிருக்கோம். அப்புறம் பெட்டல்ஸ்ல ராம்னு எழுதியிருக்கோம். இந்த கோலம் போடும்பொழுது ராம் ராம்னு சொல்லிண்டே கோலம் போடுங்க. கோலம் போட்டு முடிச்ச பிறகு நான் அந்த டிஸ்ப்ளேல காமிக்கிற ஸ்லோகத்த சொல்லி, சுவாமிக்கு தூப தீப ஆரத்திலாம் காட்டி, இந்த ஸ்லோகத்த சொல்லிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி 40 டேஸ் நீங்க கன்டின்யூ பண்ணணும். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். துவமாஸ்மின் காரிய நிர்யோகே பிரமாணம் ஹரிசத்தமா ஹனுமான் யத்னமாஸ்தாய துக்கக்ஷய கரோபவ. இதை வந்து தினமும் 11 முறை சொல்லணும். இந்த கோலம் போடும் பொழுது ராம் ராம்னு சொல்லிகிட்டே போடுங்க. கோலம் போட்டு முடித்த பிறகு இந்த ஸ்லோகத்தை 11 முறை சொல்லிட்டு சுவாமிக்கு தூப தீப ஆர்த்தி காட்டி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செய்யுங்க. இதை வந்து 48 நாள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்தில் சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த தடையெல்லாம் நீங்கிடும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண காரிய சித்தி கோலத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்லோகத்தோட மீனிங், அப்புறம் அந்த ஸ்லோகத்தோட லிரிக்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரிவா சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம்.